சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு பத்திரிகை செய்தி நம்மளை பயம் கொள்ள செய்தது. அதாவது கொத்தமல்லி கட்டு வாங்குகிறோம், வாசனைக்கு பயன்படுத்துகிறோம், சமையலில் எதிலெல்லாம் போட முடியுமோ அதிலெல்லாம் நம்ம வீட்டு பெண்மணிகள் போட்டுடுவாங்க. கொத்தமல்லி துவையல் செய்து வச்சுட்டா எப்போ வேணும்னாலும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் லேசாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கொத்தமல்லி நம்ம அன்றாட உணவில் சேர்க்கப்படுது. நாமளும் சாப்பிட்றோம், நல்லது தான். ஆனால் என்ன பயம்னா, அந்த கொத்தமல்லி கட்டில் பார்த்தீனியம் என்ற களைச்செடியும் சேர்த்து கட்டப்பட்டிருக்குன்னு பத்திரிகை செய்தி. இது எப்படி அதில் சேர்ந்தது? யாரோட கைங்கரியம்? பூவோட நார் சேரலாம், தவறில்லை. கொத்தமல்லி தழையோட பார்த்தீனியம் என்ற களைச்செடி சேரலாமா? அதை விஷச்செடின்னு கூட சொல்லுவாங்க. இதை எங்கேயும் வளர விடக்கூடாதுன்னு அரசு சார்பாக ஒரு இயக்கமே நடத்துவாங்க. காரணம், பார்த்தீனியம் பலருக்கும் அலர்ஜி, ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் காரணியாக இருக்கு. ஒரு செடி ஓரிடத்தில் வளர்ந்துடுச்சுன்னா அதன் விதை விழுமிடமெல்லாம் முளைச்சிரும். அந்த அளவுக்கு பல்கி பெருகக்கூடிய களைச்செடி பார்த்தீனியத்தை கொத்தமல்லி கூட சேர்த்து வைக்கலாமா? முருகனையா, கடையில் கீரையெல்லாம் வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்குங்க. ஏன்னா எதை சேர்த்து விற்பனை செய்வாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. பப்பாளி விதைகளை மிளகு கூட கலந்துடுறாங்களாம். மண்ணு மரத்தூள்ல கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் வேப்பெண்ணெயை கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணிடுறாங்களாம். அதே போல் நிறைய உரங்கள் விற்பனை ஆகுது. அதுலெல்லாம் விலை மலிவாக கிடைக்கும் பொருட்களை கலந்து கொடுத்துட்றாங்களாம். கால்நடை தீவனங்களில் மரவள்ளி, திப்பி மாவு கலந்து கொடுப்பதெல்லாம் அங்கங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி கொத்தமல்லி கட்டில் பார்த்தீனியத்தை சேர்த்து வச்சு வித்துடுறாரா, இல்லை தெரியாம சேர்ந்து வந்துடுச்சா? எல்லாம் அந்த இறைவனுக்கே வெளிச்சம். எல்லாம் நியாயமாக நடைபெறணும். மாதம் மும்மாரி மழை பெய்தது அந்த காலத்தில். இப்போ பெய்யுதா? பருவமழையே சரியாக பெய்ய மாட்டேங்குது. எப்போவாவது ஒரு மழை புயல் காரணமாக அடின்னு அடித்து பேஞ்சிடுது. அதனால் நமக்கு நிறைய இழப்பு. இதெல்லாமே ஒன்னோடு ஒன்று இணைந்தது தான். எல்லோருக்கும் கடமை, பொறுப்பு இருக்குது. இந்த சமூகத்தின் மேலே அக்கறை காட்டணும். தேனில் வெள்ளப்பாகு கலக்கிறதெல்லாம் கூட நடைபெறுது. எதை சம்பாதிச்சு எங்கே கொண்டு போக போகிறோம்? மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், உணவு எண்ணெயில் கலப்படம், நெய்யில் கலப்படம். முருகனையா, உணவியல் வல்லுநர்களும் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கலப்படம் செய்வோரை கண்டுபிடிச்சி தண்டனையும் வாங்கித்தான் தர்றாங்க. ஆனால் நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. எவ்வளவு பேரை எத்தனை அரசு அலுவலர்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? சமையல் எண்ணெய் கலப்படத்தினால வாயு தொல்லை, காமாலை, ஈரல் நோய்கள், கண் பார்வை மந்தம், வயிற்றுப்போக்குன்னு பல பிரச்சனைகள் ஏற்படும். மிளகாய்த்தூள்ல செங்கல் பொடி, காங்கோரட் கலக்கப்படுதான். மல்லித்தூள்ல மரத்தூள், குதிரை சாணம், மேலக்கைட் பச்சை வேதிப்பொருள் கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. மஞ்சள் தூள்ல காரிய குரோமேட், மெட்டானில் என்ற வேதிப்பொருள் கலக்கிறாங்களாம். இதனால கருச்சிதைவு கூட ஏற்படுதான். நெய்யில வனஸ்பதி, மிருக கொழுப்பு, வெண்ணெயில மைதா மற்றும் மணிலா மாவு கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எச்சரிக்கை தேவை. வாங்கும் பொருள் தரமானதா, அக்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கி பயன்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.